தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிருணிகா உள்ளிட்ட 15 பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாளை முதல் அமலுக்கு வரும் கடன் திட்டம். ஒரே பாடசாலையில் 3 மாணவிகள் துஷ்பிரயோகம், ஆடம்பர வீட்டில் அரங்கேறிய சம்பவம். சேவையில் இருந்து நிறுத்தப்பட்ட 600 பஸ்கள் மீண்டும் சேவைக்கு. பேருந்தின் செல்லுக்குள் சிக்கி சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 22 மாணவர்கள் மட்டக்களப்பில் சம்பவம். கிரான்குளம் பகுதியில் விபத்து, 3 காயம். வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. சுற்றி வளைப்பில் கைதான தேரர் உள்ளிட்ட குழு விசாரணையில் வெளிவந்த தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் 15 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருவாத்தோட்டம் காவல்துறை பிரிவில் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் டடுஜா லக்மாலி ஜேதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அறிக்கைகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவாத்தோட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். அதன்படி வழக்கு விசாரணைகளை டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். 2023ஆம் ஆண்டு கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்துக்கு அருகில் வீதி நாடகம் ஒன்று ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த முறை சிறு போகத்தின் போது நெல்லை கொள்வனவு செய்வதற்காக சிறு நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கான மடப்பண கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என்று நிதியமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கடன் சலுகையின் ஊடாக 7% வருடாந்திர வட்டியில் 50 மில்லியன் ரூபாய் வரையிலான கடனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் அந்த கடன் தொகையை 180 நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த கடன் திட்டத்துக்கு அமைய வங்கிகளின் ஊடாக விடுவிக்கப்படவுள்ள மொத்த கடன் தொகையின் பெறுமதி 6500 மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரே பாடசாலையில் படிக்கும் 3 மாணவிகளை தனது ஆடம்பர வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்த மென்பொருள் பொறியியலாளரை கைது செய்துள்ளதாக களுத்துறை முருககேன போலீசார் கூறுகின்றனர். கைதான சந்தேக நபர் 30 வயதான திருமணமானவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 16 வயது சிறுமியை பாடசாலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த மாணவிக்கு உதவுவதாக கூறி தனது காரில் தனது வீட்டுக்கு அழைத்து சென்று அவளுடன் நட்பு கொண்டுள்ளார். அதன் பின்னர் மதியம் யாரும் இல்லாத போது 3 முறை தனது வீட்டிற்கு மதிய வேளையில் அழைத்து சென்றதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் 1 வருடத்துக்கு முன்பு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதனையடுத்து சுமார் 3 மாதங்களுக்கு முன்பு இந்த மாணவி தான் படிக்கும் அதே பாடசாலையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி அழைத்து தன்னிடமிருந்து சந்தேக நபரின் புகைப்படத்தை பார்க்க சொல்லியுள்ளார். அதன்படி 16 வயது சிறுமி 13 வயது சிறுமியின் தாயாரின் அலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலம் சந்தேக நபரின் புகைப்படத்தை அனுப்பியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வாட்ஸ்அப் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை ஒருவரையொருவர் சந்திக்க முடிவு செய்தனர். சந்தேக நபருடன் தொலைபேசியில் தொடர்பில் இருந்த 13 வயது சிறுமி இதுகுறித்து தனது தோழியிடம் தெரிவித்து அவளுடன் தனது காதலனை சந்திக்க செல்ல ஒப்புக்கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அங்கு சந்தேக நபர் 2 சிறுமிகளையும் தனது அலுவலகத்துக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கு சிறுமிகள் மருத்துவ பரிசோதனைக்காக கொரணி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
முன்னர் சேவையில் இருந்து நிறுத்தப்பட்ட 600 பஸ்கள் பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் சேவையில் சேர்க்கப்படும் என இலங்கை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திட்டம் பிரதமரின் துணைக்குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குணசேன உறுதிப்படுத்தினார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரியம்பதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு சொந்தமான பேருந்தின் பின்பக்க சில்லுக்குள் சிக்கி 3 வயதுடைய சிறுவன் பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த சிறுவன் தனது தாயுடன் ஆடை தொழிற்சாலைக்கு வந்த நிலையில் தொழிற்சாலைக்குள் தாய் சென்றபோது பின்னால் வந்த சிறுவன் மீது பேருந்தின் டயர் ஏறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுவனின் சடலம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் பாடசாலை ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமையினால் வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையில் சத்துணவு திட்டத்தின் கீழ் சோறுடன் கோழி இறைச்சி கறி தயாரித்த சம்பவ தினமான இன்றைய தினம் பகல் 195 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை உட்கொண்ட சில மாணவர்களுக்கு வயிற்றுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் உடனடியாக அருகிலுள்ள கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலதிக சிகிச்சைக்காக 16 மாணவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் போலீசாரின் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பவத்தை அடுத்து பாடசாலை முன் பெற்றோர்கள் ஒன்று திரண்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. கதிர்காமத்தில் இருந்து ஆரியம்பதி நோக்கி பயணித்த பேருந்தொன்று பக்தர்களை இறக்கிவிட்டு திரும்பும் போது வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியில் இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் விபத்தில் பேருந்து பலத்து சேதமடைந்துள்ளதாகவும் வீதியில் இருந்த மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கவுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் முன் இன்று குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உப்பு இறக்குமதியில் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டி பல சிவில் சமூக அமைப்புகள் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடம் இந்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. சுமார் 75 ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ உப்பு தற்போது சந்தையில் சுமார் 320 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். அதன்படி உப்பு இறக்குமதி மூலம் பல பில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்புகள் மேலும் தெரிவித்தன. கசலக்க போலீஸ் பிரிவில் அம்பக பெலச பகுதியில் பழங்கால பொருட்களை பெறும் நோக்கில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தேரர் ஒருவர் உட்பட சந்தேக நபர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கசலக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்படி பிரதேசத்தில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 24 வயதுடைய கல்வடுகொட பிரதேசத்தைச் சேர்ந்த தேரர் ஒருவரும் 39, 64 வயதுடைய செவனகல மற்றும் அம்பக பெலச பிரதேசத்தைச் சேர்ந்த இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.